கயல் இன்னைக்கான கயலோட அப்கமிங் வீடியோஸ்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கயலோட ஃபேமிலி மொத்தமும் பார்த்தீங்கன்னாக்கா, கோயில்ல வந்து நம்ம தேவியோட வளகாப்ப வந்து எல்லாம் சிறப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா ஏற்பாடையும் சிறப்பா செஞ்சுட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப நம்ம விக்னேஷ் வருவாரா அப்படின்னு தான் வந்து பார்க்கணும். ஸோ இவங்க எல்லாருமே எதிர்பார்க்கறது ஒண்ணு. ஆனா அங்க நடந்துட்டு இருக்கிறது ஒண்ணு பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப நடந்துட்டு இருக்க விஷயம் வந்து வேற ஒண்ணு நடந்துட்டுருக்கு. இதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கயலோட மாமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டுருக்காரு. நான் ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவரு ஒரு பிரச்சனைய வந்து கிளப்பிவுட்டு போயிட்டாரு. நான் கயல லவ் பண்றேன் அப்படின்ற மாரி வந்து சொன்னார் இல்லையா? ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கயலோட அம்மாவே பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ "நீ ஒண்ணும் வரவே தேவையில்ல. ஓடியே போயிடு" அப்படின்ற மாரி வந்து சொன்னது எல்லாரையும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இதில சோகத்தில வந்து ஆழ்த்துது. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவரு வந்தது தப்பு தான். ஆனா இவரு அப்ப சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தப்பா வந்து முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தேவியோட வளகாப்புக்கு வந்தவர வந்து பார்த்தீங்கன்னாக்கா, "நீ வரவே வராத" அப்படின்னு வேற சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. இது மட்டும் இல்லாம இப்ப விக்னேஷ் எப்போ வருவாரு? அப்டின்னா மொத்த ஃபேமிலியும் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா, கடைசி நிமிஷம் வரும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம விக்னேஷ் வருவாரா? வருவாரா? அப்டின்னு மட்டும் தான் வந்து எபிசோட் வந்து கொண்டுட்டு போவாங்க. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வேதவள்ளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தன்னுடைய பையன வந்து அனுப்பவே கூடாது அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எவ்வளவோ பிளான் வந்து பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா தன்னுடைய பையன் அங்க போய்ட்டான்னு வச்சுக்கங்க, நம்மளோட மொத்த மரியாதையும் வந்து போயிடும். ஏன்னா அங்க இருக்கிற ஆல்ரெடி ஷாலினிய வந்து அவங்க வீட்டுக்கு போய் கூப்பிட்டம்போது வந்து அவங்கள அசிங்கப்படுத்தினதாகவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லி, ஸோ ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பையன்கிட்ட சொல்லி இவங்கள வந்து போகக்கூடாது. ஸோ அந்த ஃபங்ஷனுக்கு இவங்க போகக்கூடாது அப்படின்னு கூட சொல்லி ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து தூண்டி விடுவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். இருந்தாலும் கடைசி நிமிஷம் வரை விக்னேஷ் வந்து போகக்கூடாதுன்னு தான் நினைப்பாரு. ஆனா, ஏதோ ஒரு சந்தர்ப்பம் பார்த்துன்னுக்க அவர் வந்து அங்க போகறதுக்கான ஒரு வாய்ப்ப வந்து அதுவே வந்து உருவாக்கி, நம்ம பண்றது இவ்ளோ பெரிய தப்பா இருக்குது போலயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவரே வந்து உணர்ந்து, ஸோ அந்த ஃபங்ஷன போயிட்டு ஸோ சிறப்பா வந்து அவரு கலந்துக்கிட்டு, நம்ம தேவியோட வளகாப்பு சூப்பராவே நடத்தி முடிச்சுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன இது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா இழுத்துக்கிட்டு போயிட்டு தான் வந்து எல்லாரையும் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வளகாப்பு ஃபங்ஷனையும் வந்து முடிப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க ரொம்ப வந்து இழுத்து இழுத்து தான் ஒவ்வொரு ஃபங்ஷனுமே வந்து முடிச்சுட்டு வராங்க. ஸோ அதே மாரி தான் தேவியோட ஃபங்ஷன் மட்டும் என்ன சாதாரணமா விட்டுருவாங்கன்னு நெனைக்கிறேன்னா, கண்டிப்பா கிடையாது. நம்ம தேவியும் பார்த்தீங்கன்னாக்கா, "விக்னேஷ் வருவாரா? வருவாரா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு, "அக்கா வருவாராக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாரி தான் வந்து கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு ஸோ எல்லாரையும் வந்து அவங்கள எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எபிசோடு வந்து வரப்போகுது. என்ன பண்ண போறாரு? அப்படின்றத தான் நம்ம அப்கமிங் வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அடுத்த சுவாரஸ்யம் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா, சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண வைங்க. அடுத்தோட அப்டேட் வீடியோல உங்கள எல்லாமே சந்திக்கலாம். பாய்.